வணக்கம் நண்பர்களே, ஆனந்தராஜா ஃபார் CgGuru தமிழ். இன்னைக்கு நம்ம எப்படி இந்த டான்ஸ் வீடியோ கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் கிரியேட் பண்ணோம். நம்ம சேனல்லயே பேசிக்கா கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கான டுட்டோரியல் நம்ம போட்டிருக்கோம். பட் அந்த மெஸ் ரொம்ப லோ பாலியா இருக்கும். ஸோ அந்த லோ பாலி மெஸ்ஸுக்கும் பேசிக்கா எப்படி ரிக் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் டுட்டோரியல் போட்டிருப்பேன். இன்னைக்கு நம்ம இந்த கேரக்டர் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஹியூமன் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மேக் ஹியூமன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த சாஃப்ட்வேர்னுடைய இந்த பேஜினுடைய லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க விண்டோஸா லினக்ஸா மேக்கோ எந்த OS வச்சிருக்கீங்களோ அந்த வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேக் ஹியூமன்ல கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிக்ஸமோ அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நமக்கு டான்ஸோ இல்லை வாக் சைக்கிளோ ரென் சைக்கிளோ ஃபைட் சீனோ எது வேணுமோ அதை இந்த வெப்சைட் மூலியமா ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். இந்த டுட்டோரியல் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மேக் ஹியூமன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். அதுல ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மிக்ஸமோங்கிற வெப்சைட்ல அப்லோட் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல திரும்ப நமக்கு என்ன மாதிரி அனிமேஷன் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி திரும்ப அதை பிளெண்டர்ல ஓபன் பண்ண போறோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜா மாத்தி மாத்தி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி திரும்ப இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றதை பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்றேன் அப்படிங்கிறது தெரியும். சரி, வாங்க டுட்டோரியலுக்குள்ள போலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மேக் ஹியூமன் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த கேரக்டர் ரொட்டேட் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுடைய லெஃப்ட் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்க இந்த கேரக்டர் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க இந்த கேரக்டர் ஜூம் பண்ணோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு நீங்க மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த ஹெட்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா கர்சர் அந்த ஹெட்ல வச்சுட்டு மவுஸ் ஸ்க்ரோல் பண்ண கரெக்டா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஏரியால உங்களுக்கு ஜூம் ஆகும். ஸோ இவ்வளவுதான், இதுல பெருசா வேற எதுவும் இல்லை. திரும்ப ஜூம் அவுட் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்க மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அது தனியாவே டுட்டோரியல் போடுறேன். சரி, இந்த டுட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணா டுட்டோரியல் லென்த் அதிகமா போயிடும். சரி, ஓகே. இப்போ நீங்க ஓபன் பண்ணனே இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ல தான் ஓபன் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். இதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னாவே ஜெண்டர் நியூட்ரல் இருக்கு. மேலும் இல்ல ஃபீமேல் இல்ல. அதனுடைய ஏஜ், மசில், வெயிட், ஹைட் எல்லாமே ஃபுல் டீடைல் உங்களுக்கு கீழே இருக்கும். இப்போ நான் இது எடுத்தோன்னே என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரைட் சைட்ல ஸ்லைட் பண்ணி இதை மேல் கேரக்டரா மாத்திக்கிறேன். உங்களுக்கு ஃபீமேல வேணும்னா லெஃப்ட் சைட்ல ஸ்லைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல ஸ்லைட் பண்ணீங்கன்னா இது ஃபீமேல் கேரக்டரா மாறிடும். ஸோ நான் இப்போ மேல் கேரக்டராகவே வச்சுக்கிறேன். இந்த கேரக்டருக்கு எதையுமே மாடிஃபை பண்ண போறது கிடையாது. டிஃபால்ட்டா அந்த மேக் ஹியூமன்ல கிரியேட் பண்ண கேரக்டருக்கு சும்மா அந்த ட்ரெஸ், ஹேர் இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாமெட்ரி போயிருங்க. இதுல கிளாத்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேல் கேரக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்ளை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஹேர் வேணும். அடுத்தது இதுலயே ஹேருங்கிற டேப் இருக்கும். ஸோ அந்த டேப் போயிருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் வேணுமோ அந்த ஹேர் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ நான் இதுக்கு இந்த ஹேர் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டீத் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாப்பாலஜி எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம மேக் ஹியூமனை பத்தின ஃபுல் டீட்டெயில் பார்க்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஐலேசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் க்ளோஸாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலேசஸ் போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோவில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்க. எல்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். இதுதான் சூஸ் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. ஸோ நான் இந்த ஐப்ரோ இது சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஐலேசஸ் போயிடலாம். அதேமாரி உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த டங்கு நாக்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம இதெல்லாம் நம்ம மேனுவலாக அனிமேஷன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை.
இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கேரக்டர் வந்து ரெடி. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற டேபுக்கு வந்து போயிருங்க. இந்த மிஸ் ஃபார்மேட்ல வந்து வேவ் ஃப்ரண்ட் ஓபிஜிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எங்க உங்க ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுமோ அந்த லொகேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்குங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போயிருங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்லாம் இதுக்குள்ள வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து தனியா இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஜிப் ஃபைலுக்குள்ள வந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் காப்பி பண்ணி வெளியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது எங்க அந்த ஓபிஜி ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த இதுல இந்த டெக்ஸ்சர் ஃபோல்டர் வந்து தேவையில்ல, இது வந்து டெலிட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபோல்டர் ஆல்ரெடி நான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபோல்டரை வந்து ஜிப் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து தேவையில்ல, இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மிக்ஸோமாங்கிற வெப்சைட்டுக்கு வந்து போயிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அடோப் அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரௌஸ் அனிமேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போங்க. இல்லை உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜ் வந்தாலும் ஓகே தான். நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதனால இந்த ஃபைல் வந்து காமிக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அப்லோட் கேரக்டர் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஜிப் ஃபைலா கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜிப் ஃபைலை டிராக் பண்ணி நான் இங்க வந்து விட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணணும். நம்மளுடைய கேரக்டர் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த ட்ரெஸ் கலர் அந்த ஹேர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து இப்போ வந்து வரி பண்ணிக்காதீங்க. நம்ம அதை வந்து பிளெண்டரில் போய்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் ரிசல்ட்டுக்கும் உங்களுடைய கேரக்டர் வந்து டி போஸ்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து டி போஸ்டில் வந்து வைக்கல, பட் ஓகே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நெக்ஸ்ட் போய்க்குங்க. நெக்ஸ்ட் போயிட்டு உங்களுக்கு இங்க சில ஹிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த சர்க்கிள்லாம் வந்து மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும், சின், ரிஸ்ட், எல்போ, நீஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த சர்க்கிளை வந்து அங்க வந்து மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன வந்து சூஸ் பண்ணி நான் வந்து இங்க வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அதை வந்து மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைட்ல வந்து ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து இந்த மணிக்கட்டு கிட்ட வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து ஹிண்ட் வந்து இருக்கும் எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை பார்த்து வந்து பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து கை முட்டிக்கிட்ட, அடுத்தது கால் முட்டி, ஃபைனல் ஒன் இங்க வச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த யூஸ் சிமெட்ரிங்கிறத வச்சுங்க. ஸ்கெல்டான் வந்து எல்ஓடினா லெவல் ஆஃப் டீடைல். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஃபிங்கரே இல்லாமல், நம்ம ஃபிங்கரே இல்லாமல் கிரியேட் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அந்த மாதிரி 2 செயின் ஃபிங்கர், சில பேர்லாம் வந்து இந்த 2 ஃபிங்கர் இருக்கிற மாதிரி இருக்கும், 3 செயின் ஃபிங்கர். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிங்க. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கெல்டான் இதுதான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமனாகவே விரல், கால் விரல் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த ஸ்டாண்டர்டே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஆட்டோ ரிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கேரக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவாக வந்து ஒரு அனிமேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் போய்க்குங்க. யுவர் 3D கேரக்டர் சப்போர்ட்டர், ப்ரொசீட் வித் நியூ கேரக்டர், யுவர் ப்ரீவியஸ் கேரக்டர் வில் பி நாட் சேவ்ட். ஓகே, இப்போ நீங்கள் 3D கேரக்டர் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் வேற எதுவும் கேரக்டர் வந்து அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நமக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கேரக்டர் வந்து சேவ் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ இதில் வந்து அனிமேஷன் வந்து எதுவுமே வந்து இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அனிமேஷன்லாம் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து இதுக்கு வந்து அப்ளை ஆகிடும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் இருக்கு. நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அனிமேஷன்லாம். இப்போ நான் டான்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இதை நம்ம வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம். இது வந்து இந்த வெப்சைட் மூலியமா நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த கிரியேட் பண்ணக்கூடிய அனிமேஷன் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது இது எல்லாமே இங்கே டீட்டெயில் வந்து கீழே வந்து காமிக்கும். அடுத்தது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. டிஃபால்ட்டாகவே நான் வந்து அப்படியே வந்து விட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் உங்களுக்கு அந்த அனிமேஷன் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த அனிமேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன ஃபார்மேட்டுன்னு சொல்லி கேட்கும். நம்ம FBXல தான் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம வந்து பிளண்டரில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ FBX பைனரி இதை டிஃபால்ட்டாக இருக்கிறதுலேயே இருக்கட்டும். ஸ்கின்னு அப்படிங்கிற இதில் வித் ஸ்கின்னோடய வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் 30 FPS வச்சுக்கலாம். கீ ஃப்ரேம் ரெடக்ஷனில் நன் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ கொடுத்த செட்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ணி டவுன்லோட் வரும். ஸோ அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபைல். இப்போ நம்ம வந்து பிளண்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பிளண்டர் நமக்கு இந்த கியூப் தேவையில்ல, இந்த லேம்ப் தேவையில்ல. ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். இது வந்து டிஸ்டர்பாக இருக்கும். இந்த கேமராவை இப்போ வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட், இதில் வந்து அந்த FBX ஃபைல், ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் அந்த ஃபைலை வந்து எங்கே வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து போயிடுங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வேல்யூவில் வந்து 10 வந்து செட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வேல்யூ 1 வச்சு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் இப்போ இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப குட்டியூண்டு இருக்கும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், இது இம்போர்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்கேல் வேல்யூ கொஞ்சம் வந்து 10ன்னு வச்சு இம்போர்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் கேரக்டர் வந்து பெருசாக இருக்கும். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் FBX, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வேல்யூவில் 10 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கேரக்டர் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த அனிமேஷன் கீ ஃப்ரேம்லாம் இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 161 ஃப்ரேம் வரைக்கும் அனிமேஷன் வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ என் ஃப்ரேம் 162 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுடைய சீனில் ஆட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அந்த அனிமேஷன் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய அனிமேஷன் வந்துருக்கும். ஃப்ளைட் சீன் இருக்கும், வாக் சைக்கிள், ரன் சைக்கிள் எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேசிக். இது வந்து ஜஸ்ட் அந்த சீனில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எவ்வளோ என் ஃப்ரேமோ அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம வாக் சைக்கிள் இல்லாட்டி ரன் சைக்கிள் இதில் ஏதாச்சும் ஒன்றை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த அனிமேஷன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த சேம் வெப்சைட்டையே யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து லூப்பாக வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ ரன் சைக்கிள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப தூரத்துக்கு. ஸோ அந்த சைக்கிளை வந்து எப்படி கண்டினியூஸாக நம்ம வந்து ரன் ஆகிற மாதிரி வைக்கிறது, அதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியல் பற்றி உங்களுக்கு கமெண்ட் வந்து கீழே வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நிறைய டுட்டோரியல் வந்து கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.